இப்போ இருக்க ஹை பேயிங் ஜாப்ஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, எதுவா வேணா இருக்கலாம். பிளாக் செயினா இருக்கலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், டேட்டா சயின்ஸா இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஏன் ப்ராடக்ட் டிசைனிங்கா கூட இருக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் ஐ எம் கோனா சே 6 ஹை பேயிங் ஜாப்ஸ் இன் 2025. 4 லேக்ல ஆரம்பிச்சு 30+ எல்பி வரையும் கொடுக்குற ஜாப்ஸ் எல்லாம் என்னென்ன, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதில் எப்படி ப்ராசஸ் இருக்கும் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப்லாம் எப்படி இருக்கும்னு கம்ப்ளீட்டாக அந்த ஒரே வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைவ் வரும்போது நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ சப்போர்ட்டட் மீ ஆன் திஸ் ஜர்னி. எதுவுமே யோசிக்காமல் யூடியூப்குள்ளே வந்து ஒருத்தனுக்கு இப்போ 50,000 பேர் இருக்காங்க. இப்போ போல் எப்போவுமே நம்ம சேனல்லேருந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஸோ மச். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இதை ஷார்ட்டாக ஆர்பிஏன்னு சொல்லுவாங்க. இந்த டொமைன் ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டே வருது. நிறைய கம்பெனிஸில் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் நிறைய ஆர்பி இன்ஜினியர்ஸ்லாம் வராங்க. ஜாப் ஓப்பனிங் ரொம்ப ஹையாகவே இருக்குது. அதே மாதிரி சேலரியும் ஹையாகவே இருக்குது. இது கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன். இப்போ ஒரு டாஸ்க் ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணி ஹியூமன் ஒர்க் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக் எல்லாம் முடிக்கிற மாதிரி பண்ணுறது தான் இது ஆர்பிஏ. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஒரு கம்பெனியில் ஒரு பர்சன் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. லைக் சே ஒரு 1000-2000 டேட்டாஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவார், அந்த 1000 டேட்டாஸ்லையும் 2000 டேட்டாஸ்லையோ ஒவ்வொரு டேட்டாவாக கிளிக் பண்ணி அந்த டேட்டாவுக்கு ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணி வைப்பார் இல்லையா? அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஒவ்வொரு டேட்டாவாக கிளிக் பண்ணி அதில் என்ன ஃபைல் வேணுமோ அதை பார்த்துட்டு அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி எங்கே சேவ் பண்ணி வச்சிடும் இல்லையா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் இவங்க பண்ணுவாங்க. மேனுவலாக பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இந்த ஆர்பி இன்ஜினியர்ஸ் ஒரு கோட் மாதிரி எழுதி அந்த கோட் ஆட்டோமேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இன்புட் போதும். அந்த ஒரு இன்புட்லேயே எல்லாமே கரெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே ஹியூமன் இல்லாமல் கரெக்டாக பண்ணிவிடும். ஓகேயா, புரிஞ்சுதா? இப்போது இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 2022, 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 கொஞ்சமாக பூம் ஆகிருக்கு. இது 2025 ப்ளஸ் அதுக்கப்புறம் இருக்க இயர்ஸ்லாம் நல்லாவே பூம் ஆகும். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கம்பெனிஸ்லாம் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிக்க தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு 10 பேர் ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் கொடுத்து எப்படி போர்ட்டல் யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள மேனுவலாக பண்ணி வைக்கிறதுக்கும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் நிறைய சேவ் ஆகும், ப்ளஸ் மணி வைஸ் சேவ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஆர்பி இன்ஜினியர்ஸ்க்கு பயங்கர டிமாண்ட். அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 5லேருந்து 15+ எல்பி வரையும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மிட் லெவல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பே கிடைக்கும். அதுவே சீனியர்லாம் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பே கூட தான் இருக்கும். நம்பர் 2, பிளாக் செயின் டெவலப்பர். இந்த பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கான ஓப்பனிங் இவ்வளோ இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இவ்வளோ மட்டும்தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிரிப்டோ இருக்குது, பிளாக் செயின் இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. ஏன் சர்க்கிள்லேயே மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா இந்த பிளாக் செயினா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி என்ன இருக்குது இந்த பிளாக் செயின் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு ஹாலில் 50 பேர் இருக்கீங்க. பட் அந்த 50 பேர்த்துக்குமே ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. லைக் அந்த 50 பேர்த்துக்குமே அந்த 50 பேர் யாருன்னு தெரியாது. அவங்களோட நேம் சொல்லியும் கூப்பிடாம அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்குது. லெட்ஸ் சே 001, 002, 003 அந்த மாதிரி யூனிக் ஐடி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதில் 003 007க்கு ஒரு $100 கொடுக்குறான்னு வச்சுப்போம். அப்படி கொடுக்கறது அங்கே இருக்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். இப்போ யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த 007 நான் $100 வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி 003யுமே நான் $100 தரலை, $150 கொடுத்தேன், அதை திருப்பி வேணும்னு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? நம்மகிட்டே போடுறேன். பட் அப்படி இல்லாமல் 2 பேருமே சொல்லிக்கிறதுனால அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க தான் வாங்கியிருக்காங்க, இவங்க தான் போயிருக்குன்னு சொல்லி தெரியும் இல்லையா? அதுவும் அவங்க நேம் தெரியாமல் அவங்க ஐடி மட்டும் தான் தெரியும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே பிளாக் செயின். இந்த பிளாக் செயினில் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறது மோஸ்ட்லி அந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் மீன்ஸ் இந்த பிளாக் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். லைக் இந்த ஒரு ஐடியிலேருந்து இந்த ஐடிக்கு இவ்வளோ டாலர் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் உள்ளே நிறைய நடக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சிம்பிளாக சொன்னேன். பட் இதோட கான்செப்ட் ரொம்ப பெருசுன்னு. இன்கேஸ் நீங்கள் பிளாக் செயின் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அது கூடவே பிளாக் செயின்னா என்ன, பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி பண்ணலாம், சாலிடிட்டின்னா என்னன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அதோட கோர் சப்ஜெக்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோ என்கரில் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்கள். அண்ட் இந்த பிளாக் செயின் டெவலப்பருக்கான சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் ஃப்ரெஷருக்கு நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் 7லேருந்து 15 எல்பி வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே உங்களுக்கு ஃபாரின் கம்பெனியில் ரிமோட்டில் கிடச்சிது அப்படின்னா 80Kலேருந்து $100K வரைக்கும் வாங்கலாம். அந்தளவு இதுக்கான டிமாண்ட் அண்ட் ஸ்கோப் இருக்குது. நம்பர் 3,
டேட்டா சயின்டிஸ்ட். இது என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து டெய்லியும் நான் போயிட்டு ஒரு கடையில் இட்லி வாங்குவேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது எனக்கு வந்து கார சட்னி வேணான்னு சொல்லிட்டேன். அவரு வைக்கல. தென் செகண்ட் டேவும் போனேன், இட்லி வாங்கினேன், கார சட்னி வேணான்னு சொன்னேன், அப்போவும் வைக்கல. தென் தேர்ட் டேவும் போனேன், இட்லி வாங்கினேன், கார சட்னி வேணான்னு சொன்னேன், வைக்கல. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. தென் ஃபோர்த் டே வந்து நான் போனதும் அவர் என்னை பார்த்துட்டு, தம்பி உனக்கு கார சட்னி வேணாம்ல அப்படின்னு சொல்லி அவரே வைக்கல. என்ன மனுஷன்? இது எதுக்கு எங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதே சேம் கான்செப்ட் தான் டேட்டா சயின்டிஸ்ட்டும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து யூஸ்வலாக பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினச்சி அல்காரிதமே வந்து அது ரிலேட்டட் அதெல்லாம் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசானில் போய்ட்டு நீங்கள் வாட்ச்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ச் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. பட் அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லன்னு மேக்ஸிமம் உங்களுக்கு வாட்சோட ஆடே வரும். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அது எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினச்சி அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. ஸோ இப்போ அந்த கார சட்னி ஸ்டோரி புரியுதா? நான் டெய்லியும் போய் கேட்க அவர் வந்து ஓகே இவன் இப்படி தான் இருப்பான், இவனோட யூஸ்வல் இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே கார சட்னி வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ரோட்ஸும் நீங்கள் போகலாம். லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸு, பவர் பை டெவலப்பர். இந்த பவர் பை டெவலப்பர் வரும்போது இன்கேஸ் நீங்கள் பவர் பை டெவலப்பர் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஓடின் ஸ்கூல்லேயே பவர் பிஐக்கான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் மெயின்லி மைக்ரோசாஃப்டோட PL300 எக்ஸாம் அது எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லித்தராங்க. அது என்ன ப்ரோ PL300 எக்ஸாம்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்தே இந்த டேட்டா அனலிஸ்ட், பவர் பை டெவலப்பர், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இதெல்லாம் ஆகிறதுக்கு அவங்களே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களே சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் எப்படி டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி டேட்டா அனலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி டேட்டா விஷுவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே கேட்பாங்க. ஸோ அப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு பவர் பிஐ பற்றியோ இல்லை டேட்டா சயின்ஸ் பற்றியோ ஓரளவுக்கு நாலேஜ் வேணும் இல்லையா? ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஓடின் ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட், டேட்டா மாடலிங், டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா ப்ரிப்பேரிங், டிப்ளாய்மெண்ட்னு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுமோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் தராங்க. அண்ட் மெயின்லி இது வந்து 100% மணி பேக் கேரண்டிங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு 30 டேஸ்க்குள்ளே PL300 எக்ஸாமை கிராக் பண்ணல அப்படின்னா நீங்கள் பே பண்ண மொத்த அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட். இது வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 35,000 + GST கொடுத்துட்ருக்காங்க. அதுவே ஆன்லைன் எடுத்துக்கிட்டால் 28,000 + GST கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் அந்த ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதான் ஆக்சுவல் ப்ரைஸ். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி போகுது, என்ன சிலபஸ்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா பை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. டூ செக் இட் அவுட். கம்மிங் பேக் டு த கண்டென்ட். அண்ட் இந்த டேட்டா சயின்ஸ்க்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 20+ LP வரையும் பே பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப்பும் பயங்கரமாக இருக்குது. நம்பர் 4 ப்ராடக்ட் மேனேஜர். இது என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் மேனேஜிங் த ஹோல் ப்ராடக்ட். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓனர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர். எனக்கு இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ண போகிறோம், இதான் கான்செப்ட்டு, இதான் ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இதை வந்து ஃபர்தராக பில்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் ஆட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் பண்ணுறையோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் நீங்கள் சொன்ன இன்புட்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு டீம் வச்சு லைக் டெவலப்பரு, டிசைனரு, டெஸ்டரு எல்லாமே ஒரு ப்ராடக்ட் வந்து யாரெல்லாம் தேவையோ அதுக்கு வந்து ப்ராப்பராக போட்டுட்டு இப்படி டிசைனர்கிட்ட வந்து என்ன டிசைன் பண்ணல கொடுத்துட்டு அதை வந்து ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ண சொல்லி நான் அதே மாதிரி டெவலப்பர்ஸ்ட்டை போயிட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணுன்னு சொல்லி அண்ட் டெஸ்டர்கிட்ட போயிட்டு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து ஸ்ட்ராட்டஜி பிளானிங் மாதிரி போட்டு அந்த ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி திரும்ப உங்கள்கிட்ட வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஒர்க்காக இருக்கும். அது சொல்லும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா யூ ஹாவ் டு மேனேஜ் ஆல் தோஸ் பீப்புள். நீங்கள் உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிருக்கணும். ஸோ அந்தளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கவங்களுக்கு பேயும் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 30+ LP வரைக்கும் வருது. யா யூ ஹர்ட் இட் ரைட். 30 lakh per annum. அண்ட் இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப்பும் கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு ப்ராடக்ட் மேனேஜரை ஹையர் பண்ணி அந்த ப்ராடக்ட் மேனேஜர் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு நீ இதை பார்த்து கரெக்டாக முடிச்சு கொடுப்பான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி கரெக்டான ஸ்கில்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாபும் ஹை பேயிங் ஜாபாக தான் இருக்கும். நம்பர் 5 ப்ராடக்ட் டிசைனிங். இவங்க வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கும் டெவலப்மெண்ட் டீமுக்கும் நடுவில். புரியலையா? சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது லெட்ஸே ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து கம்பெனியில் ப்ராடக்ட் மேனேஜர் இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேனேஜர் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளே டேரெக்டாக வந்து ப்ராடக்ட் டிசைனர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ இதெல்லாம் வச்சுருக்கேன், இந்த ஐடியா வச்சுட்டு ஃபர்தர் என்ன டெவலப் பண்ண முடியும்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா
அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி காம்படிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸர்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக எல்லா அனலைஸும் பண்ணி ப்ராப்பரான ரிசர்ச்லாம் பண்ணி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸ்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அதை ப்ராப்பராக வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு யூஸருக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணிட்டு அதை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான யூஐ மேக் பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட் டிசைனர்ஸ் ஒரு ஒர்க். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் சிம்பிளாக வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கான பேசிக் கான்செப்ட் என்னெல்லாம் ஐடியா இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து ப்ராடக்ட் டிசைனர், அந்த இதை அப்படியே ரெக்குவயர்மெண்ட்டை வாங்கி அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன மாதிரிலாம் ஆட் பண்ணலாம், யூஸருக்கு எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பில்ட் பண்ணி யூஸருக்கு வந்து ப்ராப்பரெல்லாம் கொடுத்துட்டு அந்த அப்படி கொடுத்ததுனால வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி ரெவன்யூ மேக் பண்ணுறது, அதே மாதிரி அது வந்து யூஸருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், காம்படிட்டிவ் என்ன பண்ணுறாங்க, அதில் என்னெல்லாம் மிஸ் ஆகுது, நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் பார்ப்பேன். யூஐலாம் மேக் பண்ணி டிசைன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து திரும்பி கொடுப்பேன். அது வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா டெவலப்மெண்ட் டீமுக்கு அனுப்பி அதை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் டிசைனருக்கான ஒர்க். ஸோ இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, பர்சனலாக நானும் ப்ராடக்ட் டிசைனர் தான். கண்டிப்பாக இதுக்கான ஸ்கோப் வந்து பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் டிசைனர் ரோல் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நிறைய பேர் தெரிய வருது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் டிசைனர் ஹைர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் ஸ்கில்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வில் கெட் ஜாப். ஸோ இதுக்கான சேலரி வந்து 5 LPலேருந்து 25 LP வரைக்கும் வருது. அண்ட் நம்பர் 6, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ இருக்க கம்பெனிஸ்லாம் ஃப்ரண்ட் எண்டுக்கு டெவலப்பர், பேக் எண்டுக்கு டெவலப்பர்னு சொல்லிட்டு தனித்தனியாக வைக்காமல் மொத்தமாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படியே கற்று வச்சுட்டு அதை வந்து ஒரே ஆளாக எல்லாமே டாப் டு பாட்டம் பண்ணுவார். ஸோ தட்ஸ் வை கம்பெனிஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் தட். இவங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், விச் மீன்ஸ் C++, ஜாவா, பைத்தான், மேக்ஸிமம் இதெல்லாம் தெரியுதோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. லைக் ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன தேவைப்படும், பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கான ஸ்கோப்பும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இவங்களுக்கான சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியாவில் ஆவரேஜாக 6 LPலேருந்து 20+ LP வரை கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு 6 ஹை பேயிங் ஜாப்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இதை தாண்டியும் நிறையா இருக்குது, பட் நான் மோஸ்ட்லி கவர் பண்ணல. இதுனால லைக்லாம் போட்டு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்ட் 2 வீடியோ கூட போடலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா கைண்ட்லி ஷேரிங் வித் தெம். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.